ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம நார்மலா பைத்தான்ல ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? நம்ம ரீட் பண்ற மாதிரி, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கும். கரெக்ட்டா? ஆனா மெஷினுக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் புரியும். அப்ப நம்ம ஒரு இங்கிலீஷ்ல எழுதுற ஒரு லாங்குவேஜ் எப்படி மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகுது? அப்படின்னு பார்க்கலாம் பைத்தான்ல. இப்ப சோர்ஸ் கோட் நம்ம எழுதுறோம். நம்ம எப்படி எழுதுவோம் சோர்ஸ் கோடு? இப்ப நம்ம பிரிண்ட் ஹலோ அப்படின்றத எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோடு. ஓகேவா? இப்ப பைத்தான் என்ன எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் ஆகும்? டாட் py அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டா? அப்ப நான் சோர்ஸ் கோட் ஹலோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பைலருக்கு போகும். ஓகேவா? இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம அனுப்பியிருக்க சோர்ஸ் கோட ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு, அது என்ன பண்ணும் அப்படின்னா, பைட் கோட்ஸா கன்வெர்ட் பண்ணும். பைட் கோட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப நம்ம டாட் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் என்ன எக்ஸ்டென்ஷனா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, டாட் pyc அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இப்ப நமக்கு பைட் கோடா கன்வெர்ட் ஆயிருச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பைட் கோட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணும். ஓகேவா? ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி, அதுல ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கும். இன்கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா, திரும்பவும் கம்பைலருக்கே அனுப்பி விட்டுரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா, இந்த பைட் கோட திரும்பவும் அது எக்ஸிக்யூட்டட் கோட் அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு கோடா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் நமக்கு குடுக்கும். கரெக்ட். புரியுதா? அது மட்டும் இல்லாம, இந்த இன்டர்பிரிட்டர் இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும் அப்டின்னா, இன்கேஸ் என்னோட பைத்தான்ல நான் ஏதாவது லைப்ரரீஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, அந்த லைப்ரரிக்கான டேட்டாஸையும் இந்த இன்டர்பிரிட்டர் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் குடுக்கும். இவ்வளவுதான் பைத்தான் ஒர்க் ஆகுறான ஃப்ளோ. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.